கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா சிஎம்சி குறிப்பாக இந்த சாப்பல் எனக்கு புது இடம் கிடையாது. எத்தனையோ நேரங்களில் இங்கே கண்ணீரோடு நான் ஜெபித்து கொண்டிருந்த நேரங்கள் உண்டு. என்னுடைய குடும்பத்தினர் சிஎம்சியில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அப்படிப்பட்ட நேரங்களில் உங்களில் ஒரு சிலரை போல ஒரு சிலர் ஒருவேளை உங்கள் குடும்பத்தினர் யாராவது இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரோடு நான் எத்தனையோ நேரங்கள் இந்த இடத்துல இருந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு என்னுடைய திருச்சபையின் போதகராக இருக்கிற இந்த நேரத்தில் சபை அங்கத்தினர் ஒரு சிலர் வியாதிப்படும் போது இங்கே வந்து அட்மிட் ஆகும்போது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கூட பீடியாட்ரிக் வார்டில் உள்ள சாப்பலில் ராத்திரி 1 மணி 2 மணிக்கெல்லாம் எத்தனையோ நாட்கள் அங்கேருந்து ஜெபித்திருக்கிறோம். என்னுடைய ஆணித்தனமான நம்பிக்கை சிஎம்சி கேம்பஸ் இட்ஸ் அ பெத்தேல்னா ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. இட்ஸ் அ சேக்ரெட் பிளேஸ். நாங்கள் ஆஸ் அ சர்ச் வி பிலீவ் தட் அண்ட் ரெகுலராக நாங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணுறோம். நிச்சயமாக இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பார்னு நான் நம்புகிறேன். 2 sides of faith, விசுவாசத்தின் 2 பக்கங்கள் என்பதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய மகனை கொண்டு வருகிறான். அவருக்கு கொஞ்சம் எபிலெப்டிக் அட்டாக் மாதிரியும் இருக்குது. ஆனால் அது பிசாசினால் வருகிற ஒரு தொந்தரவு. வேறு யாரும் அவனை குணமாக்க முடியலை. அப்போ ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறார். சில கேள்விகள் கேட்டுட்டு அப்புறம் ஆண்டவர் அவனை சுகமாக்குகிறார், விடுதலை கொடுக்கிறார். ஸோ இந்த ஒரு சம்பவத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசத்தினுடைய 2 பக்கங்கள். இதை 4 சிறிய பிரிவுகளாக பிரித்திருக்கிறேன். ஒன்று அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், எதிர்பாராத திருப்பம். நம்மள அநேகர், ஒருவேளை நீங்கள் ஒரு சிலர் இந்த ஒரு நாளில் இப்படி ஒரு சாப்பலில் நான் உட்கார்ந்துருப்பேன், எங்கள் குடும்பத்தினர் யாரோ ஒரு வியாதியில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பிளான் பண்ணதே கிடையாது, எதிர்பார்த்ததே கிடையாது. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், திடீர்னு வாழ்க்கையில் நடந்த சில திருப்பம், திடீர்னு வந்த வியாதி. ஏசாமி அந்த அப்பாட்ட கேட்குறாரு, இந்த பையனுக்கு எப்போ இருந்து இப்படி கஷ்டப்படுறான், எவ்வளவு நாளாக இப்படி கஷ்டப்படுறான்? அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. அதாவது பிறந்ததுலேருந்தே இருக்குன்னு சொல்லலை, சிறு வயது முதற்கொண்டே. அப்படின்னா நல்லா இருந்த ஒரு வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் இந்த ஒரு அஃப்ளிக்ஷன், ஒடுக்குதல் ஆரம்பிச்சிருச்சு. அந்த அநேகருடைய வாழ்க்கையில நன்றாக போய்கொண்டிருக்கிற வாழ்க்கை, சுமூகமாக போய்கொண்டிருக்கிற வாழ்க்கை, சந்தோஷமாய் போய்கொண்டிருக்கிற வாழ்க்கை, திடீரென்று ஒரு வியாதி. நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு போறோம், ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம், திடீர்னு வந்து ஒரு அலார்மிங் ரிப்போர்ட். அன்னையிலிருந்து எல்லாமே மாறிடுது. இந்த பையனும் அப்படிதான். பிறந்த போது கொஞ்சம் இருப்பாங்க, எவ்வளோ நல்லா, திடீர்னு அவனுக்குள்ள ஒரு அஃப்ளிக்ஷன். அநேக முறை அவனை கொல்லும்படியாக தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளிச்சு. ஆனால் அந்த நாள் வரையிலும் அவன் சாகவில்லை. அந்த இன்னைக்கு நம்ம நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டுடைய சுத்த கிருபை. என்னுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் சொல்ல முடியும், சின்ன வயசில் நன்றாக போய்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் மேபி ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நாட்களில் எனக்கு சரீரத்தில் ஒரு விதமான அசௌகரியத்தை உணர ஆரம்பிச்சு. எனக்கு அது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஒரு விதமான ஒரு வியாதி எனக்குள்ளாக ஃபீல் பண்ணேன். ஆனால் நான் நினச்சேன், அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் என்ன பெரிய வியாதினா நெஞ்சு வலி, எதுக்கு எடுத்தாலும் நெஞ்சு வலி வந்து சிலர் இறந்து போகிறாங்க. ஸோ நான் சின்ன பையனாக அப்போ எங்கள் வீட்டில் சொன்னேன், நெஞ்சு வலிக்குது. என்ன ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனாங்க, டெஸ்ட் பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை. அப்போ என் வீட்டில் என்ன நினச்சிட்டாங்கன்னா, பையன் ஸ்கூல் கட்டடிக்கிறதுக்காக பார்க்குறான், விட்டாங்க. ஆனால் அதே இது அப்புறம் ஒரு 5th 6th படிக்கும் போது எனக்கு ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சது, எபிலப்சி. உண்மையிலே அந்த வியாதி வந்த பிறகு முழு குடும்பம், ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வியாதிப்படும் போது இட் அஃபெக்ட்ஸ் த ஹோல் ஃபேமிலி. முழு குடும்பத்தினுடைய நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்து போடும். அது எனக்கு வந்து ஃபிட்ஸ் வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். யாராவது என்கிட்ட வந்து உனக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேட்டால் எனக்கு ஃபிட்ஸ் வந்துடும். நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. நீங்கள் ஒரு பாஸ்டராக இருப்பேன், ஆண்டுடைய பர்சனல் பேசுவேன். ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பேன், ஒரு கட்டடம் இருக்கும், 1970ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அந்த வருஷத்தை பார்த்த உடனே எனக்கு ஃபிட்ஸ் வந்துடும். எனக்கு கான்ஷியஸ்னஸ் வரும்போது கீழே விழுந்து கிடப்பேன், சங்கிலி ஏதாவது கொடுத்துருப்பாங்க, சாவி கொத்து கையில் கொடுத்துருப்பாங்க, ஃபிட்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சேன், பையனுக்கு ஏதோ வலிப்பு சம்பந்தமான வியாதி.
டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க, மருந்து கொடுத்தாங்க. அது 3 நாள் தூக்கம் வந்துச்சு, சரி மருந்து வேணாம்னு விட்டாங்க. இப்படியே எத்தனையோ தடவை நான் 10th படிக்கும் போது ரிவிஷன் எக்ஸாம் எழுதுறேன். அப்போ அதில் நான் ஒரு கொஸ்டின் இங்கிலீஷ் பேப்பரில் நான் தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன். உன் நண்பனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கடிதம் எழுது. ஸோ எழுதுறேன், மை டியர் ஃப்ரெண்ட், திஸ் இஸ் யுவர் 15th பர்த்டே. நான் 10th படிக்கும்போது 15 years. திஸ் இஸ் யுவர் 15th பர்த்டே. அது எழுதுனது தான் எனக்கு தெரியும். அப்புறம் எனக்கு சுயநினைவு திரும்பிய போது என்னை கடைசி பெஞ்சில் படுக்க வச்சிருந்தாங்க. எத்தனையோ நேரங்களில் நான் இதை குறித்து யோசித்தது உண்டு. சொந்தக்காரங்கள்லாம் எப்போதான் வீட்டில் ஒன்றா கூடுறாங்களோ நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு யாராவது ஒருத்தர் உனக்கு என்ன, உன் பையனுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு யாராவது கேட்பாங்க. எங்கள் அம்மா பயந்துட்டு அப்படியே என்னை பார்க்க திரும்புவாங்க. அதுக்குள்ளே கட்டில் இருந்து கீழே விழுந்திருப்பேன், ஃபிக்ஸ் விழுக்கும். அந்தவர்களே எத்தனையோ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏதாவது எனக்கு வயசு எதுவும் ஏமாற்றி சேர்த்துருக்கீங்களா ஸ்கூலில்? நாங்கள் ஏன்டா ஏமாத்துறோம், ஒன்றும் இல்லை. அந்தவர்களே என்ன எதுனே தெரியாத அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் என்னுடைய குடும்பம் ஆண்டவரை தேடினாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டில் என்ன செய்யறது தெரியாமல் முழிக்கும் போது தான் பாயிண்ட் நம்பர் 2, காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேவனுடைய தருணம். சொல்லுவாங்க, மேன்ஸ் எக்ஸ்ட்ரீமிட்டி இஸ் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மனிதனுக்கு ஒரு முடியாதுன்னு ஒரு நிலைமை வரும்போது தான் நம்ம யாரை தேடுறோம்? கடவுளை தேடுறோம். எல்லாம் நல்லா இருக்கும் போது எத்தனையோ பேர் நம்ம ஆண்டவரை தேடுறதுக்கே நேரம் இல்லை. ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம ஆண்டவரை தேடுவோம். எங்கள் வீட்லையும் அப்படி தான். சரி, பையனுக்கு இப்படி ஒரு வியாதியில் கஷ்டப்படுறான், நம்ம ஆண்டவரை தேடுவோம். ஆனால் அன்றைக்கு அது முடியாததாக தான் தோன்றியது. பொதுவாக அந்த இங்கிலீஷ் இம்பாசிபிள்ங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில் பல அர்த்தம் இருக்கும். ஆனால் பிப்ளிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிபிள் ஒன்லி வித் காட். இம்பாசிபிள்ங்கிற வார்த்தைக்கு அதாங்க அர்த்தம், கடவுளால் மட்டும்தான் முடியும். நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். மருத்துவர்கள் முடியாதுன்னு சொல்லுவாங்க, மருத்துவர்கள் 20% தான் சான்ஸ் இருக்குமாங்க. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் சரி நமக்கு வேற வழி இல்லை, இக்கட்டான ஒரு நிலைமை, how to approach God, ஆண்டவர் எப்படி பிடிக்கிறது, ஆண்டவர் எப்படி தேடுறது? only through faith. விசுவாசத்தின் மூலமாக தான் நாம் ஆண்டவரை கிட்டி சேர முடியும். ஜெபிக்கணும், கரெக்ட். விசுவாசம் இருந்தால் தான் நம்ம ஜெபிப்போம். ஸோ விசுவாசம்னா என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அதுக்கு சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆங்கிலத்திலையும் வாசிக்கிறேன், தமிழ்லையும் வாசிக்கிறேன். எபிரேயர் 11:1, Hebrews 11:1. Now faith is the certainty of things hoped for, a proof or evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. அதாவது எவிடன்ஸ் ஆஃப் தி அன்சீன். பொதுவாக நீங்கள் இது ஒரு லீகல் டேர்ம். ஒரு கோர்ட்டில் பார்த்தா தான் அதை சாட்சினே ஒத்துக்குவாங்க. பார்த்தா தான் சாட்சி, பார்க்கவே இல்லைன்னா அது எப்படி எவிடன்ஸ் ஆக முடியும், அது எப்படி ப்ரூஃப் ஆக முடியும்? அதுதான் ஃபெய்த். அந்த உண்மையிலே நம்ம இக்கட்டான நிலைமையில நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் தேவைன்னா, ஒன்று எவிடன்ஸ் ஆஃப் த அன்சீன், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஏசாமி 2000 வருஷத்துக்கு முன்பாக எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்தை சுமந்தவராக ஈன சிலுவையில மரித்தார். நான் அதை பார்க்கல, சரித்திரம் அதை சொல்லுகிறது. கிபி கிமு ஆண்டவர் சரித்திரத்தை பிரித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கும் அவர் உயிரோடு எழுந்த கல்லறை, காலி கல்லறை இருக்கிறது. ஆனா நான் பார்க்கல. ஆனா இது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நான் அதை விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்காக மரித்தார். அப்பொழுது என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிட்டு இயேசு எனக்காக மரித்தார் என்று இயேசுவை விசுவாசிக்கும் போது என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. நான் அவருடைய பிள்ளையாக மாறுகிறேன். த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தின் மூலமாக. அடுத்தது certainty of things hoped for, நம்பப்படுகிறவைகள். அதாவது விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. ரெண்டாவது காணப்படாதவர்களின் நிச்சயம். இன்னும் பார்த்ததில்லை, எதிர்காலம், இட்ஸ் அபவுட் டுமாரோ, ஃபியூச்சர். நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் எனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. நாட் ஒன்லி இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் என்னுடைய தேவை, என்னுடைய கஷ்டங்கள் நான் ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க பதில் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை நான் விசுவாசிக்கிறேன். அவனுடைய விசுவாசம் என்பது இயேசு ஆண்டவர் எனக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை நம்புவதும், அதை நான் நம்புவதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக நான் மாற்றப்பட்டு அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்பதை விசுவாசிப்பது விசுவாசம். விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரத்துல நம்முடைய தேவைகளுக்காக வரணும். பொதுவாக சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் ட்ரீட் த பேஷண்ட், காட் ஹீல்ஸ் த டிசீஸ். மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, வியாதியை சுகமாக்குறது ஆண்டவர். அந்தவரை நான் சொன்ன அந்த ஃபிட்ஸ் எனக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கப்பட்டது. எத்தனையோ தேவ பிள்ளைங்க ஜெபிச்சாங்க, பட் காட் யூஸ்ட் மெடிசன். ஆண்டவர் மருந்தையும் சுகமாக்குறாங்க, மருந்தையும் பயன்படுத்துகிறாங்க.
எத்தனையோ ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு கம்ப்ளீட்டாக சுகம் கொடுத்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக, 25 ஆண்டுகளுக்கு மேலாக, 30 ஆண்டுகளுக்கு மேலாக கம்ப்ளீட்டாக ஆண்டவர் அதிலிருந்து சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது 3வது தலைப்பு என்னன்னா, வாய். சரி, திடீர்னு எதிர்பாராத திருப்பம் வருகிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வைக்கிறோம், நம்மளால முடியல, ஆண்டவர் தான் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா மனசுல சில கேள்விகள், ஏன் இதெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன், என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த கஷ்டம். அதாவது யோவான் 9ல் ஒரு மனிதன் பிறவி குருடனாக இருக்கிறான், பிறவியிலே குருடன். அவனை பார்த்து இயேசுவுடைய சீஷர்கள் கேட்கிறாங்க, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவம்? அதாவது ரிலிஜியஸ் பீப்புளுடைய நம்பிக்கை என்னன்னா, எனி கைண்ட் ஆஃப் சிக்னஸ் இஸ் a curse from God. எந்த விதமான ஒரு வியாதியா இருக்கட்டும், அது கடவுள்கிட்ட இருந்து வர்ற ஒரு சாபம். ஆனால் அது உண்மை அல்ல. உலகத்துக்குள்ள பாவம் வந்தபோது வந்த சாபத்தினால வியாதி வந்தது. ஆனால் இன்னைக்கு இண்டிவிஜுவலா பார்க்கும்போது we are living in a fallen world. விழுந்து போன ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். பாத்தீங்கன்னா நிறைய நேரம் நமது உலகத்தில் வர எல்லா கஷ்டத்துக்கும் நேரடி காரணம் கர்த்தர் கிடையாது, கடவுள் கிடையாது. நிறைய நேரம் அதை, கடவுளை எனக்கு ஏன் இதை கொடுத்தீர், எனக்கு ஏன் இதை கொடுத்தீர். ஒரு டிரைவர், லாரி டிரைவர்னு வச்சுக்கோ, அவன் குடிக்கக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான். போதையில் போய் சாதாரணமாக ஓரமாக போயிட்டு சைக்கிளில் போயிட்டு இருக்க ஒரு மனுஷனை இடிக்கிறான். அவன் கீழே விழுந்து அவனுக்கு கால் உடையுது. இது கடவுள் செஞ்சு தப்பா? மனுஷனுக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். அவன் அந்த சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தும் போது அடுத்த மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த இதே போலதான் உலகத்தில் ஏன் வருது, எதுக்கு வருதுங்கிறத விட அந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும். முதலாவது, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்துறது நல்லது. அநேக நேரங்களில் ஆண்டவரே என்னிடத்தில் ஏதாவது குறை இருக்கிறதா, பாவம் இருக்கிறதா, தவறுகள் இருக்கிறதா, தாழ்த்துறது நல்லது. ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது, மனம் திரும்புவது நல்லது. ஆனா எப்போதுமே ஏதாவது ஒரு தவறுனாலதான், பாவத்தினாலதான் வியாதி வருதுன்னு கிடையவே கிடையாது. டெவில் இஸ் தி அக்யூசர். பிசாசு தான் குற்றம் சாட்டுகிறவன். பிசாசு நேரடியா வந்து குற்றம் சாட்ட மாட்டான். சில நேரம் ரிலிஜியஸ் பீப்புள், பக்தி சம்பந்தமான மக்களை பயன்படுத்தி, விசுவாசிகளை பயன்படுத்தி நம்மளை குற்றப்படுத்துவான். அந்த என்னுடைய வாழ்க்கையில 19வது வயதில் நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பாக பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தேன். ஆனால் இந்த 19வது வயதில் ஆழமாக மனம் திரும்பி என் பாவங்களை இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டு சிலுவையை நோக்கி பார்த்து, இயேசு எனக்காக மரிச்சதுனால எனக்கு மன்னிப்புங்கிறத விசுவாசித்து நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் அதன் பிறகு ஊழியத்துக்கான அழைப்பு வந்தது. பைபிள் காலேஜில் படித்தேன். திருமணம் ஆனது. எனக்கு திருமணமாகி 10 மாதத்துலேயே குழந்தை பிறந்தான், பையன். ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட 36 வயது இருக்கும்போது, எனக்கு 33 வயசுல தான் கல்யாணம் ஆச்சு. 36 வயது இருக்கும்போது என்னுடைய மனைவி வியாதிப்பட்டாங்க. அவங்களுக்கு அப்போ 33 வயசு. வியாதிப்பட்டாங்க. சென்னையில் ஒரு 3 ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 43 நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். லங்ஸை சுற்றி ஃப்ளூயிட் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பிளெயின் வாட்டர் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாளாக பிளட் ஸ்டெயின்டு ஃப்ளூயிட். ஸோ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் 2006ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை சிஎம்சியில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம். இப்போ பல்மனாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் அட்மிட் பண்ணோம். 13ஆம் தேதி அட்மிட் பண்ணியிருக்கோம், ஒரு ஃப்ரைடே. அடுத்த நாள் பொதுவாக இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், ஒவ்வொரு முறையும் டாக்டர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு அது எவ்வளோ அலாமிங் நெகட்டிவ் ரிப்போர்ட்டாக இருந்தால் கூட வேர்ட்ஸ் ஆஃப் ஹோப் சொல்லுவாங்க. சரி, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கார், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் டே ஒரு டாக்டர் என்ன, என் ஒய்ஃப்டே போய் சொல்லிட்டாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்தால் நான் தனியாக பேசணும். சரின்னு சொல்லி என் ஒய்ஃப் வந்தது வராமல் என்ன சொன்னாங்க, என்னை ஒரு ரூம் கூப்பிட்டு போயிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி. அது வரைக்கும் நாங்கள் வந்து வேறு எதாவது நினச்சோம், கேன்சரை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் டாக்டர் டக்குன்னு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு கேன்சர் தான் நினைக்கிறோம், தட் டு ஸ்டேஜ் 4 நினைக்கிறோம், எனி டைம் ஷி மே டை, பி ப்ரிப்பேர்ட். அந்த வார்த்தையை நான் கேட்க ஆயத்தமாகவே இல்லை. எப்போனாலும் மறிச்சு போவாங்க, ரெடியாக இருங்க. என் பையனுக்கு அப்போ 1.5 வயசு. என் காலெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பித்தது. என் மனைவி சொன்னாங்க, டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஆனால் போய் என் மனைவிட்ட பேசுகிற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லை.
அந்த நிமிஷத்துலேருந்து கண்ணீராக வடிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் பைக் எடுத்துட்டு நான் வெளியே போனேன். ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நான் கிளம்பி போகிறேன். அந்த வார்த்தையை கேட்ட நிமிஷத்திலிருந்து என் மனசில் பலவிதமான குற்ற உணர்வு. பிசாசு நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள், அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய குறைகள் ஒவ்வொன்றாக காட்டி, நீ இப்படிப்பட்ட மனுஷன், அதனால தான் கடவுள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுக்குறாரு. அதனாலே நான் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் தாண்டி அந்த சிஎஸ்ஐ சர்ச் லெஃப்டில் இருக்குது. அப்போ ஒரு பெரிய கிராஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதன் வழியாக நான் பைக்கில் போயிட்டு இருக்கேன். 2 பக்கமும் தாரை தாரியாக கண்ணீர் அப்படியே காற்றுல போயிட்டே இருக்கு. அந்த சிலுவையை பார்த்தோம்னா நான் சொல்கிறேன், லார்ட் ஐ பிகம் a sinner, even the cross cannot redeem. சிலுவையும் மீட்கக்கூடாத பாவியா ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி நான் அழுது கொண்டே போனேன். ஆலயத்துக்கு போனேன். 6 மணி நேரம், மதியானம் 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பார்க்குறேன், நடந்து ஜெபம் பண்ணி பார்க்குறேன், பாட்டு பாடி பார்க்குறேன், ஒன்றுமே வரல. ஐ ஃபெல்ட் கண்டம். பயங்கர ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டேன். நீ ஒரு பாவி, உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டம் வருது. என் மனசுல ஒரு கேள்வி, அப்படிப்பட்ட என்னுடைய கடந்த கால பாவத்துக்காக இவ்வளவு கொடூரமான தண்டனையை கொடுத்தா அந்த கடவுள் அன்பான கடவுளா? பைபிள் அன்பான கடவுள் எல்லாம் சொல்லுது. நான் உண்மையில எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமோன்னு நினைச்சேன். என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு SMS அனுப்பினேன், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, தயவுசெய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய நண்பர் வந்தார், எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பினார். அன்று இரவு நாங்கள் ஒவ்வொரு நாளும் 10 மணி வரைக்கும், அது என் ஒய்ஃப் ஃபீமேல் வார்டில் இருந்தாங்க, பல்மனாலஜி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அவங்க ராத்திரி 10 மணிக்கு மேலே நான் வெளியே போய் நாங்கள் 10 to 1 ப்ரே பண்ணுவோம். அப்போ நான் போய் அன்றைக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு என்னோட பேச ஆரம்பித்தார். கிருபாடி 19 வயசில் என்கிட்ட வரும்போது எப்படிப்பட்ட மனுஷனாக வந்தேன்? அயோக்கியமான பாவியாக வந்தேன் சொன்னான். என்ன தைரியத்தை என்கிட்ட வந்தேன்? சிலுவையை பார்த்தேன், நீர் எனக்காக மரிச்சு அந்த சிலுவையின் மூலமாக நீர் என்னை ஏற்றுக்கொள்வீர் நம்பி வந்தேன். ஏற்றுக்கொண்டனா இல்லையா? ஏற்றுக்கொண்டேன். சரி, இப்போ என்ன பிரச்சனை? இப்போ ஏன் ஒன்றை பார்க்குறேன்? உன் தகுதியை ஏன் பார்க்குறேன்? அப்போதான் நான் புரிந்து கொண்டேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் காலைல 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுறது, ஊழியத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஓடுறது, எல்லா காரியம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறது. ஸோ என்னுடைய நம்பிக்கையை நான் என் ஒர்க் மேலே வச்சுட்டேன், கிரியை மேலே வச்சுட்டேன். நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு. என் சுய நீதி கஷ்டத்தில் நிற்கலை, அழுக்கான தந்தை. அப்போதான் ஆண்டவர் உணர்த்தினார், நீ சிலுவையை நம்பாம உன் சொந்த நீதியை நம்புற, உன் சொந்த கிரியைகளை நம்புற, அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன். அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ சொன்னேன், கெட் தி பிஹைண்ட் மீ சேட்டன். எனக்கு அப்பால சாத்தானே, நான் யாருங்கிறத விட நான் யாரை நம்புறேங்கிறது தான் முக்கியம். அந்த சிலுவை எனக்கு போதும். அந்த நிமிஷமே அந்த பிசாசனுடைய காண்டமினேஷன் என்னை விலகிச்சு. ஆண்டுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். அந்த அவனுடைய சிலுவை மாத்திரம் போதும். ஒருவேளை கஷ்டத்தின் வழியாக போகும்போது நம்மள அநேகர் படுற கஷ்டம் இதுதான். ஏன் தப்போ? நான் அங்கே போயிருக்கணுமோ, இதை செஞ்சிருக்கணுமோ, இல்லை முதலே இங்கே வந்திருக்கணுமோ, என்னால தானோ? இல்லைங்க, நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பட் ப்ராசஸ் இனஃப். சிலுவை நமக்கு போதுமானது. சரி, விசுவாசம்னு சொல்லும் போது கூடயே அவிசுவாசம் வருது. இந்த தகப்பன் சொன்னான், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். எல்லாருக்கும் இருக்கிற போராட்டம் தான். ஒரு நேரம் விசுவாசம் இருக்கு, அடுத்த நேரம் அவிசுவாசம் வருது. பெரிய போராட்டம். விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான். அதாவது unbelief puts our circumstances between us and God. அவிசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, நமக்கும் கடவுளுக்கும் இடையில நம்முடைய வியாதியையோ நம்முடைய கஷ்டத்தையோ கொண்டு வந்துருது. வியாதி பெருசா தெரியுது, கடவுளுடைய முகம் நமக்கு மறைஞ்சிருது. அதான் அவிசுவாசம் பண்ற வேலை. கடவுளுக்கும் நமக்கு இடையில நம்முடைய பிரச்சனையை கொண்டு வருது. ஆனா விசுவாசம் என்ன செய்யும்? நமக்கும் நம்முடைய பிரச்சனைக்கு இடையில கடவுளை கொண்டு வந்துடும். Faith brings God between our circumstance and us. நம்ம பிரச்சனைக்கு நமக்கு இடையில கடவுள் வந்துட்டா பிரச்சனை ஒண்ணுமில்லாத தெரியுங்க. ஆண்டவர் பெருசா தெரிவாரு. என்னுடைய மிக நெருங்கிய ஒரு உறவினர், மணிப்பூர்ல இருக்கிற ஒரு சகோதரன், வாலிப வயதுல போதைக்கெல்லாம் அடிமைப்பட்டு ரொம்ப பயங்கரமா ஜீவித்தவர். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேம் நீடில் யூஸ் பண்ணி இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. அதுல ஒரு சிலர் HIV வந்தே மரிச்சு போனாங்க. இவருக்கு தெரியும். ஆனா அந்த நாட்கள்ல அது ஒரு பைத்தியம், அடிமைத்தனம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, இப்போ எனக்கு இன்ஜெக்ஷன் வேணும். அப்படி இவர் அந்த நீடில்ஸ் எடுத்து எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவருடைய கிருபையாக அவங்க அம்மா சகோதரிகளுடைய ஜபத்தினால அவர் தொடப்பட்டு மனம் திருப்பி ரட்சிக்கப்படுறாரு. வித்ராயல் சிம்டம்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் ஆண்டவர் விடுதலை கொடுத்துறாரு. ஆனா இப்போ மாற்றப்பட்டாரு. போதையெல்லாம் நின்றுச்சு, குடியெல்லாம் நின்றுச்சு. ஆனா அந்த விளைவு யோசிக்கிறாரு, நான் ஐயோ நீடெல்லாம் ஒரே நீடில் யூஸ் பண்ணியிருக்கேனே, எனக்குமே இருக்குமே இந்த வியாதி. அப்போ அந்த ஊழியர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னுடைய பாவத்தை மாத்திரமல்ல, உன் பாவத்தினால் வந்த சாபத்தையும் கழுவும். நீ போய் டெஸ்ட் பண்ணு. போய் பிளட் டெஸ்ட் கொடுக்குறாரு.
பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டு அங்கே பொதுவாக நம்ம லேப்லேயே திறந்து பார்த்துருவோம். ஆனால் அவருக்கு மனசு இல்லை, பப்ளிக்காக ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணுறாரு, நாட் டிடெக்டட்னு வருது. அந்த உண்மையிலே ஆண்டுடைய அற்புதம். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுது. அதே சகோதரன் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு பிரச்சனையில் லிவர் சிரோசிஸ். ஏன்னா அதிகமான மதுபானம் குடிச்சு லிவர் பாதிக்கப்பட்டு, லிவர் சிரோசிஸை குறித்து டெஃபினிஷன், அதாவது அது குடியினால லிவர் பாதிக்கப்பட்டுச்சு, அதை குறித்து சொல்லுவாங்க. லிவர் டேமேஜ் காஸ் பை சிரோசிஸ் கான்ட் பி அண்டர். ஏற்பட்ட டேமேஜை ஒன்றும் பண்ண முடியாது, பட் ஃபர்தர் டேமேஜ் கேன் பி லிமிட்டட். இன்னும் டேமேஜ் வராதபடி வேணால் குறைக்கலாம். அவருக்கு அவர் இப்போ ஆண்டவர் கிருபையில இப்போ ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. ரீஹாப் சென்டர் வச்சிருக்காரு மணிப்பூரில். எங்கள் சர்ச்சுக்கு அப்பப்போ கெஸ்ட் ப்ரீச்சராக வருவார். அப்போ போன வருஷம் வரும்போது அவருக்கு சரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், ஏன்னா முயற்சி பண்ணலான்னு சொல்லி சென்னையில் ரேலா ஹாஸ்பிட்டலில் எல்லா டெஸ்ட்டும் பண்ணோம். ஏன்னா எந்த கண்டிஷனில் இருக்குது, எவ்வளோ செலவாகும், கொட்டேஷன்ஸ்க்காக எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்து டாக்டர்கிட்ட காட்டும் போது டாக்டர் சொன்னாங்க, இவருக்கு லிவர் சிரோசிஸ்ன்னு யார் சொன்னது? எங்கள் டாக்டர் தான் சொன்னாங்க. ஒன்று இல்லையே, அப்படி இல்லையே. ஒன்று 2 years பேக் முன்னாடி எடுத்து அந்த ரிப்போர்ட்டை காட்டினாங்க. இந்த ரிப்போர்ட்டை பாருங்க, அதே டாக்டர் பாருங்க, இந்த ரிப்போர்ட் படி லிவர் சிரோசிஸ் தான். இதுதான் அவருடைய பேர், நிங்ஹோ. இதுவும் அவர் ரிப்போர்ட் தான், இதுவும் அவர் ரிப்போர்ட் தான். ஒரு நான் கிறிஸ்டியன் டாக்டர் தான். அப்போ அவங்க சொன்னாங்க, அம்மா நான் முந்தி இப்படி இருந்தேன் டாக்டர்மா, இப்போ ஏசாமியை என்னை மாற்றிட்டாரு, இப்போ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த உண்மையிலே அதாவது மிராக்கிள்னாலே என்னன்னா நேச்சுரல் லாவையும் சயின்டிஃபிக் லாவையும் ஒண்ணுமில்லாம பண்ணி God can intervene. அதுக்காக தான் நம்ம கூடி இருக்கிறோம். கடைசியாக அதர் சைட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசம் என்பது நம்ம எல்லா நேரமும் கேட்குற எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சிடறது இல்லை, கேட்குற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கொடுத்துறது இல்லை. ஈவன் ரீசென்ட்லி 3 கேன்சர் பேஷண்ட்ஸ் எங்கள் சர்ச்சில், அதில் 2 breast கேன்சர். ஒன்று ஃபர்ஸ்ட் பிரெயின், அதாவது லுக்கேமியாவாக இருந்து அப்புறம் அதை ட்ரீட் பண்ணி ஏசிஎம்சியில் தான் ட்ரீட் பண்ணி சுகமாகிற ஸ்டேஜில் திரும்ப பிரெயின் டியூமர் ஆகி, ஆனால் அந்த 3 பேரையுமே ஆண்டவர்களோட இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காரு. பட் there are sometimes ஆண்டவர் எபிரேயர் 11 அதில் விசுவாசிகளுடைய பட்டியல், அதில் அநேக விசுவாசத்தினால அவங்க கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஒரு சிலர் கேட்டுக்கொண்டது கிடைக்கலனாலும் ஸ்டில் அந்த விசுவாசத்தின் மூலமாக முன்னேறி சென்றாங்க. விசுவாசங்கிறது ஆண்டவருடைய ஹீலிங் பவர் மேல மட்டும் வைக்கிற நம்பிக்கை இல்லை, ஆண்டவருடைய விஸ்டம் மேல, ஆண்டவருடைய அன்பு மேல வைக்கிற நம்பிக்கை. சில நேரம் நம்ம கேட்கிற காரியத்தை ஆண்டவர் தரலன்னா God may have a better plan. அந்த உண்மையிலே suffering is a school where we learn about God and life. வாழ்க்கையை குறிச்சும் கடவுளை குறிச்சும் அதிகமாக அறிந்து கொள்றது பாடுகள் என்னும் பள்ளி. என்பதை நான் ஒரு 3 பைபிள் காலேஜில் 3 விதமான டிகிரிஸ் வாங்கியிருப்பேன். ஆனால் இங்கே எங்கேயுமே கற்றுக்கொள்ளாத அருமையான பாடல்களை என் வாழ்க்கையில் பாடுகள் என்னும் பாடசாலையில் நான் கற்றுக்கொண்டிருக்கேன். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2006ஆம் ஆண்டு அக்டோபர் 20, அது ஒரு ஃப்ரைடே. இன்னும் அந்த பல்மனாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் என் ஒய்ஃப் இருந்தாங்க. அந்த ஃப்ரைடே மார்னிங் தான் பயாப்சி ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. கேன்சர் வாஸ் கன்ஃபார்ம். கேன்சர் உறுதி செய்யப்பட்டது. ஸ்டேஜ் 4, 4வது ஸ்டேஜ். எனி டைம், ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே எத்தனையோ நாள் அவங்களால படுக்க கூட முடியல, உட்கார்ந்தே தான் ஆக்சிஜன் சப்போர்ட்டில் தான் இருந்தாங்க. அன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ரிப்போர்ட் வந்தோன்னா அவங்க பிளட் பிபி எங்கேயோ போயிடுச்சு, 210/130 ஏதோ பயங்கரமாக எகிரிச்சு அவங்க பிபி. அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் வெளியே ஆடுவேன், சேப்பலில் ஆடுவேன், ஆனால் அவங்க முன்னாடி போய் தைரியமாக பேசுவேன். ஆனால் அன்னைக்கு இந்த நியூஸை கேட்ட உடனே எனக்கு பேசவே வாய் வரல. நான் வாயை திறந்தா அழுதுவேன், நான் அழுத அவங்க தாங்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு உட்காந்து, நான் 10 மணி ஆயிடுச்சு, நைட் ஆகுது, இன்னும் 10 மணிக்கு நான் போகணும். ஆனால் ஜோம் பண்ணாமல் நான் ஒரு நாளும் போனதில்லை, சேர்ந்து ஜோம் பண்ணி தான் போவோம். என்ன செய்யன்னு இருக்கும்போது அந்த வார்டுக்கு அந்த பல்மனாலஜிஸ்ட் ஒரு டாக்டர், அப்போ அவங்க வாலிப பையன் தான், அவங்களுடைய அனுமதியோடு தான் அவங்க நேமை மென்ஷன் பண்ணுறேன், டாக்டர் ஐசக் பானே அப்படின்னு ஒரு டாக்டர். அவங்க பேசுகிற டாக்டரே கிடையாது. நாங்கள் 10 நாளாக இங்கே இருந்தோம், ஒரு நாள் கூட அவங்க பேசுனது இல்லை. அன்றைக்கி அந்த 8வது நாள் மெதுவாக வந்துட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என் ஒய்ஃப்கிட்ட மெதுவாக கேட்டாங்க, வாட் இஸ் யுவர் பர்பஸ் இன் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நோக்கம் என்ன? என் ஒய்ஃபை மாஸ்க் எடுத்துகிட்டு சொன்னாங்க, டு விஸ்பரிங் வாய்ஸ் தான், டு க்ளோரிஃபை ஜீசஸ் அப்படின்னாங்க.
அப்போ அவங்க சொன்னாங்க, உண்மையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக தான் நீங்கள் வாழ்றீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க. ஆண்டவர் எத்தனையோ அகெயின்ஸ்ட் மெடிக்கல் சயின்ஸ் எத்தனையோ பேரை ஹீல் பண்ணியிருக்காரு, உங்களையும் ஹீல் பண்ண முடியும்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டு சொன்னார். ஆனால் எல்லாரையும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலையும் சுகமாக்குறது இல்லை. சில நேரங்களில் சிலரை ஆண்டவர் மரணத்தின் வழியாகவும் எடுத்து சென்று அதுலேயும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திருக்கிறார். அதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. நான் ஒரு பாஸ்டராக எத்தனையோ பேருக்கு கவுன்சில் கொடுத்துருக்கேன். ஆனால் அன்னைக்கு நான் அவ்வளோ டெஸ்பரேட்டாக வந்திருக்கும் போது அந்த டாக்டர் வந்து என்கிட்ட பேசிட்டு, எங்கள் 2 பேர்ட்டையும் பேசிட்டு சொன்னாங்க, அதனால் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே வாழ்வோ சாவோ உங்களுடைய நாம மகிமைப்படுத்தும்னு சொல்லுங்கள் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நடுக்குகிற கைகளோடு நாங்கள் 2 பேரும் கை கோர்த்துட்டு நான் இப்படியே ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே 1.5 வயசு பையனை நான் கையில் வச்சுருக்கேன், இப்போ மரணம் எந்த விதத்திலும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்னு எனக்கு துளியளவும் புரியலை, ஆனாலும் வாழ்வோ சாவோ உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு ஆமென் போட்டு போயிட்டேன். அடுத்து 22ஆம் தேதி அக்டோபர் 22 அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் கீமோ என் ஒய்ஃப் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் வெளியே இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், டீமா சர்ச் மெம்பர்ஸ். 4 o'clock நான் ஜஸ்ட் அவங்கள போய் பார்க்குறேன். அவங்க ஆப்போசிட் பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, வாங்க வாங்க உங்கள் ஒய்ஃபை பாருங்கள். அப்போ உண்மையிலே அவங்க ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருந்தாங்க. நான் கையை பிடிச்சிட்டே சொல்கிறேன், வாட் எவர் மேபி அவங்க பாடி அப்படியே தூக்கி போட்டுட்ருக்கு, அவங்களால தாங்க முடியல. அப்போ நான் சொன்னேன், இட்ஸ் ஆல் ஃபார் யுவர் குட், வி ஆர் டூயிங்மா, பேர் பண்ணிக்கோ அப்படின்னு பிடிச்சிட்டே இருக்கும்போது, நான் கையை பிடிச்சிட்டு இருக்கும்போதே அவங்க உயிர் மெதுவாக பிரிந்தது. அப்புறம் டாக்டர் கொஞ்சம் என்னை வெளியே போக சொல்லிட்டு அவங்க முடிஞ்சதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் சொன்னாங்க சாரி. அந்த அவ்வளோ நேரம் நான் வெளியே கூட அவ்வளோ டெஸ்பரேட்டாக அழுதுகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த 4 o'clock அவங்க உயிர் பிரியும் போது எனக்குள்ள காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட், சகல ஆறுதலின் தேவன், இனம் புரியாத ஒரு சமாதானத்தை எனக்கு கொடுத்தாரு. நான் டாக்டர்ஸ்க்கு பார்த்துட்டு, டாக்டர் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சீங்க, தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்தேன். வெளியே வந்து அந்த சிஸ்டர், எங்கள் ஒய்ஃபோட எத்தனையோ நாட்களாக கூடயே இருந்த ஒரு சிஸ்டர், மிஸ்ஸஸ் மார்ட்டின் ஒருத்தங்க, அந்த என்னோட வந்திருக்கிற ஃப்ரான்சிஸ் அவனுடைய அம்மா, டெப்த்துன்னு தெரிஞ்சவொடனே அந்த வார்டுக்கு போய், ஏன்னா நாங்கள் அன்னைக்கு தான் ஆங்காலஜி வார்டுக்கு போயிருந்தோம் பர்மனாலஜிலேருந்து. அந்த வார்டில் அப்படியே தரையில் உருண்டாங்க. அப்போ நான் போய் சொன்னேன், சிஸ்டர் 53 நாளா, 43 நாள் சென்னையில், இங்கே 10 நாள், 53 நாளா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த உயிர் எனக்கு வேணும் 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 வேணும்னு கேட்டுட்டோம். ஆனாலும் ஆண்டவர் நமக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவர் இல்லை மகனேன்னு சொல்லி எடுத்துட்டாரு. அப்போ நம்மளும் புறஜாதி மக்களை போல இப்படி தான் அழணுமா? கான்ட் வி ட்ரஸ்ட் இஸ் லவ்? அவருடைய அன்பை நம்மளால் நம்ப முடியாதா? அவங்க அப்படியே பார்த்தாங்க. அன்பானவர்களே, இதே பக்கத்தில் தான் இந்த மார்ச்சரிக்கு வெளியே நான் நின்றுட்டு இருந்தேன். ஆண்டவருடைய இனம் புரியாத சமாதானம். ஆனால் வாழ்க்கை ஈஸியானதா இல்லை. ஆனால் காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட். அந்த சூழ்நிலையும் நான் தான் சொன்னேன், ஆண்டவரே நீர் எத்தனையோ காரியங்களை எனக்கு செஞ்சிருக்கிறீங்க, ஃபிக்ஸ்லேருந்து என்னை சுகமாக்கினீங்க, எத்தனையோ காரியங்கள், குடிகார என்னுடைய தகப்பனாரை மாற்றினீங்க. ஆனால் இது நான் கேட்டேன், கொடுக்கல. பட் ஸ்டில் ஐ நோ யூ லவ் மீ, யூ லவ் மீ. எனக்காக உயிரியே கொடுத்த ஆண்டவர், நீ எதை அனுமதிச்சாலும் நான் எடுத்துக்கிறேன். அந்தாங்களே, என்னுடைய 1.5 வயது மகன் இப்போ காலேஜ் 2nd year படிச்சுட்ருக்கான். இந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த ஒரு பாடல் நாங்கள் பாட போகிறோம், நானும் ஃப்ரான்சிஸ் சேர்ந்து. நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஏதோ ஒரு வியாதி வந்ததுனால எனக்கு யாருமே இல்லை, ஏன்னா சொந்தக்காரங்க எல்லாருமே விலகிடுவாங்க. நம்ம யார்ட்டையும் பணம் கேட்குறோம்னா ஆளார் கேஸ் ஆகிடுவாங்க. யார் இருக்காங்களோ இல்லையோ, ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறாரு. எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும், தலைவலி ஆனாலும் சரி, கேன்சர் ஆனாலும் சரி, எய்ட்ஸ் ஆனாலும் சரி, ஆண்டவருக்கு எல்லாம் ஒன்று தான். லிவர் சிரோசிஸ் கூட God can reverse it. He is there at the same time. சில நேரங்களில் ஆண்டவர் உபத்திரவம் பாடுகள் வழியாக அனுபவிச்சாலும் அதுலேயும் ஆண்டவர் கூட இருப்பார். இந்த பாடலை நான் 1.5 வயசு மகனை தோட்டில் 3 நேரம் அவன் தூங்குவான், டெய்லி 3 நேரமும். ஏன்னா அந்த வார்த்தையை நான் நம்பினேன். திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ். அதை அப்படியே நான் பாடினேன். அன்பார்களே, இன்னைக்கு சொல்கிறேன், கண்ணீரோடு பாடின அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை விசாரிக்கிற ஒரு பரமபிதா இருக்கிறார். இந்த நேரம் நீங்கள் ஒருவேளை தனிமையாக உணரலாம். பட் யூ ஆர் நாட் அலோன். காட் இஸ் வித் யூ. தோளில் போட்டு 3 தடவை இந்த பாட்டை பாடி தூங்க வச்சேன். லைப்படாதே மகனே, கவலைப்படாதே,
என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார் கலங்காதே உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் தீர்த்திடுவார் உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் தீர்த்திடுவார் கவலைப்படாதே மகனே கவலைப்படாதே கவலைப்படாதே மகளே கவலைப்படாதே காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார் கலங்காதே காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார் கலங்காதே பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார் பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை நடத்திடுவார் கண்டமெல்லாம் புரிந்திடும் தெய்வமவர் உன் பாரம் சிலுவையில் சுமந்தாரே துயரம் எல்லாம் புரிந்திடும் தெய்வமவர் உன் பாரம் சிலுவையில் சுமந்தாரே கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார் உன் கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார் கவலைப்படாதே மகளே கவலைப்படாதே மகளே ஆமாண்டவரே, இதே ஆலயத்தில் கண்ணீரோடு நம்பிக்கையற்றவனாக என்னுடைய எதிர்காலமே இருண்டதாக உணர்ந்து ஆண்டவரே இந்த இடத்துல அழுதது உங்களுக்கு தெரியும் சுவாமி. அந்த நாளிலே நாம் அழுதது போல இன்றைக்கு ஒரு சிலர் அழுது கொண்டிருக்கிறார். தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்களுடைய மனைவிக்காக, தங்களுடைய கணவனுக்காக, தங்களுடைய பெற்றோருக்காக. என்னை கண்ட அதே அழகான கண்கள் இந்த அன்பானவருடைய பிள்ளைகளையும் காணும்படியாக ஜெபிக்கிறோம். நீ ஜெபத்தை கேட்கிற தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன். ஆண்டவரே, லிவர் சிரோசிஸ் என்ற அந்த வியாதியை மருத்துவர்கள் ஆச்சரியப்படும் விதம் சுகமாக்கின கர்த்தர். எனக்கு இருந்த வலிப்பை ஆண்டவரே மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தி என்னை சுகமாக்கின கர்த்தர். ஆண்டவரே, இந்த இடத்துல எவ்வளவு பெரிய தரிசனத்தோடு டாக்டர் ஐடாஸ்கர் அவர்கள் ஆரம்பிச்சாங்க.
தேவரீர் எத்தனை மருத்துவர்கள், பணியாளர்கள் இன்றைக்கும் அதே அர்ப்பணிப்போடு இந்த இடத்துல உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுற்றிலும் எத்தனையோ வசனங்கள், எங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியான வார்த்தைகள், இந்த இடத்திற்காக உலகமெங்கும் இருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள். அன்பின் தேவனே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நோக்கம் வீணாக போவதில்லை. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆழமான விசுவாசத்தை தார். அந்த சிலுவையை நோக்கி பார்த்து உம்மை இறுக பற்றிக் கொள்ள உதவி செய்யும். பிசாசுடைய குற்றச்சாட்டுகள் ஆண்டவரே ஒன்றும் எங்களை செய்ய முடியாத ஆண்டவரே. சிலுவை எங்களுக்கு போதும். உம்முடைய நீதி எங்களுக்கு போதும். இருக்கிற வண்ணமாக எங்களை நேசிக்கிற உம்முடைய அன்பு போதும். எங்களை சுகமாக்கக்கூடிய உம்முடைய வல்லமை போதும். எங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய உம்முடைய பிரசன்னம் போதும். இங்கு உழைக்கிற உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.